மருத்துவத்தில் நாம் எடுத்துக்கொள்ளும் மூலிகை மருந்துகள் பக்க விளைவற்றவை. அவற்றை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம் நோய்களை தீர்ப்பதோடு நம் உடலையும் பேணி காக்கிறது. இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னோட இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மரத்துடைய பெயர் கொய்னா மரம் அப்படின்றது பெயர். இந்த கொய்னா மரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புத்த மதத்திலிருந்து சீன நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு மதம் சொல்லலாம். இதற்கு ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கொய்னா மரத்தை பற்றி புத்த மருத்துவ முறையிலையும் அதே மாதிரி ஜெயினிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயின் மருத்துவ முறையிலையும் நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 வருடங்களுக்கு முன்புனா மனிதன் 2 வகையான முக்கியமான நோய்களில் தான் அதிகமாக இறந்துருக்காங்க. ஒன்று காய்ச்சல் சம்பந்தப்பட்ட நோய், குறிப்பாக டைஃபாய்டு மலேரியா காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இரண்டாவது டிசென்ட்ரின்னு சொல்லக்கூடிய அதிசாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த 2 நோய்க்குமே அந்த காலத்தில் புத்த மதத்தில் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டு வந்த மரம் தான் இந்த கொய்னா மரம். இன்றைக்கு நம்ம எல்லாரையுமே பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோய் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்கிறோம், காசநோய். இன்றைக்கு காசநோய்க்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய மருந்துகள் எதுவுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பயன் அளிப்பதில்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உலக நாடுகள் அனைவற்றோடைய மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் இந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்தெடுத்து எந்தெந்த நோய்களுக்கு இது நல்ல பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டார்கள். அதில் பார்த்திங்கன்னா இந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாவை மிகப்பெரிய அளவில் கொல்ல உதவியது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து வருவதை பார்க்குறோம். புத்த மதத்தில் பார்த்திங்கன்னா அந்த கொய்னா மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மரப்பட்டையை பொதுவாக எல்லா விதமான காய்ச்சலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. அது சாதாரண காய்ச்சலாக இருந்தாலும் சரி, அல்லது மலேரியா டைஃபாய்டுன்னு சொல்லி நம்ம ரொம்ப நாள் அடர்த்தி எடுக்கக்கூடிய ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் சரி, தண்ணீர் 200 மில்லி, கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை 10 கிராம் இட்டு கொதிக்க வைத்து ஒரு மூலிகை தேநீராக, கஷாயம் மாதிரி இல்லை, ஒரு மூலிகை தேநீராக ஒரு 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை தொடர்ந்து கொடுக்கும்போது அது ரொம்ப வேகமாக உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தூண்டி உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி சீராகும்போது தானாகவே காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தாங்கன்னா இந்த சீன மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த லுக்கீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த புற்றுநோய்க்கு இந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மரப்பட்டையை ஒரு 100 மில்லி தண்ணீருக்கு 20 கிராம் அளவுக்கு இட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். 50 மில்லி ஆன பிறகு அதில் 2 தேக்கரண்டி பால் சேர்த்து மீண்டும் ஒரு 2 நிமிடம் கொதிக்க வைத்து அதை வடிகட்ட வேண்டும். ஏன்னா அந்த மருத்துவ பல்கலைக்கழகத்தில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய மூலக்கூறுகள் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆல்கலாய்ட்ஸ் கொழுப்பு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்கும்போது மட்டும்தான் அந்த கரைசலில் வருது, இல்லைனா அது கிடைக்கிறது இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இன்றைக்கு பார்த்திங்கன்னா சீன நாட்டில், குறிப்பாக ஜப்பானில், அதே போல் இந்தோனேஷியாவில், தாய்லாண்டில் இரத்த புற்றுநோய்க்கு இந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை ஒரு பால் கலந்த அந்த ஒரு தேநீர் தான் ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது. ஈவன் தாய்லாண்டில் இருக்கக்கூடிய அவங்களோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேன்சர் வார்டில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எது இருந்தாலும் அது கூட ஒரு ஸ்டேபிள் மெடிசனாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை கஷாயத்தை கொடுத்துருக்காங்க. வெறும் இரத்த புற்றுநோய்க்கு மட்டுமல்ல, குடல் சம்பந்தப்பட்ட, வாய் சம்பந்தப்பட்ட, உணவு குழல் சம்பந்தப்பட்ட, ஈரல் சம்பந்தப்பட்ட 4 வகையான புற்றுநோய்களுக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை கொடுக்கின்ற வழக்கம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஜெயினில் பார்த்திங்கன்னா இந்த ஜெயினிசம் சொல்லுவோம், அதில் ஃப்ளவர் மெடிசன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஒவ்வொரு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பூக்களை மட்டும் மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் வைத்திருக்கிறார்கள்.
அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை கஷாயத்தை ஆஸ்துமா நோய்க்கு மருந்தாக கொடுக்கிறார்கள். அந்த மாதிரி ஆஸ்மா நோய் ஏற்படும் போது பால் 50 மில்லி, தண்ணீர் 100 மில்லி, இந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட மரப்பட்டை அதை நன்றாக 1க்கு 2ஆக சிதைத்து அதை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து பால் அளவுக்கு குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு தேநீரை தினசரி உபயோகமாக காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி தினசரி உபயோகமாக தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட ஆஸ்துமா நோயாக இருந்தாலும் படிப்படியாக குறைந்து வருவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மாலிகுல்ஸை ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது, குறிப்பாக லங் கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் கொடுக்கவில்லை. ஆனால் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு கொடுக்கும்போது அது நல்ல முன்னேற்றம் கொடுக்கறத கண்டுபிடிச்சாங்க. அந்த லங்ஸ் நுரையீரல் சுருங்கி விரிகின்ற விகிதம் அதிகமானதை கண்டுபிடிச்சாங்க. அந்த நுரையீரல் சுருங்கி விரியும் போது உள்ளே செல்கின்ற ஆக்சிஜனுடைய அளவில் மிகப்பெரிய மாற்றம் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. ஒரு 10 அடி தூரம் கூட நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய நோயாளிகள் கூட இந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பால் கஷாயத்தை சாப்பிடும்போது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் எந்த விதமான மூச்சு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் இல்லாமல் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. சிஓபிடின்னு சொல்லுவோம், கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசார்டர்னு சொல்லுவோம். அந்த பிரச்சனை இருக்கவர்களுக்கு கூட இந்த கொய்னா மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை கஷாயத்தை சாப்பிடும்போது அவர்களுடைய நுரையீரலுடைய ஆக்கப்பூர்வமான செயல்திறன் அதிகமானதை நம்ம பார்த்தாங்க. எனவே நேர்களே, இந்த கொய்னா மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மரப்பட்டை கஷாயம் எல்லா விதமான காய்ச்சலுக்கும் நல்லது. மிக குறிப்பாக ஆஸ்துமா நோய்க்கு மிக ஒரு அருமையான மருந்து. அதைவிட முக்கியம், இரத்த சம்பந்தப்பட்ட, வாய் சம்பந்தப்பட்ட, உணவு குழல் சம்பந்தப்பட்ட, கல்லீரல் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகம் நன்மையும் தீமையும் கலந்தவை. அவற்றில் நன்மையவை தீமையவை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு மனுஷபுத்திரன் அவர்கள் என்ன சமூக பிரச்சனை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஜூன் 1ஆம் தேதி. இன்று சென்னையில் ஒரு மிகப்பெரிய கலாச்சார நிகழ்வு தொடங்குகிறது. ஒரு பெரிய கலாச்சார கொண்டாட்டம் என்று கூட அதை சொல்லலாம். மாபெரும் சென்னை புத்தக கண்காட்சி. கடந்த ஜனவரி மாதமே நடந்திருக்க வேண்டிய இந்த புத்தக கண்காட்சி டிசம்பரில் சென்னையில் ஏற்பட்ட பெரும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இப்பொழுது ஜூன் 1ஆம் தேதி, இந்த கோடை காலத்தில் வழக்கத்திற்கு மாறாக இந்த கோடையில் இந்த சென்னை புத்தக கண்காட்சி இப்பொழுது துவங்க இருக்கிறது. இன்று மாலை துவங்கும் இந்த சென்னை புத்தக கண்காட்சி 13 நாட்களுக்கு நடக்க இருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சி சென்னையில் இருக்கக்கூடிய தீவுத்திடலில் இந்த முறை நடக்கிறது. வழக்கமான இடத்திற்கு மாறாக முதலாக தீவுத்திடலில், அதாவது வழக்கமாக நீங்கள் பொருட்காட்சிகள் எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த இடத்தில் இப்பொழுது புத்தக கண்காட்சி இந்த 13 நாட்களுக்கு ஜூன் 13ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 700 அரங்குகள், 1 கோடி புத்தகங்கள் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட இருக்கின்றன. அது மட்டுமல்ல, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலிருந்தெல்லாம் தனிப்பட்ட அரங்குகள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழி அரங்குகள் கூட இருக்கின்றன. பெரும்பாலும் தமிழ் புத்தகங்கள், தமிழ் நூல்களுக்கான ஒரு மிகப்பெரிய களமாக இந்த சென்னை புத்தக கண்காட்சி மிக நீண்ட காலமாக நடைபெற்று வந்திருக்கிறது. இது 39வது சென்னை புத்தக கண்காட்சி. கடந்த டிசம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் ஜனவரி மாதம் புத்தக கண்காட்சி நடைபெற முடியாமல் போனபோது எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள், வாசகர்கள் எல்லோருமே மிகப்பெரிய அளவிற்கு ஏமாற்றமடைந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, புதிய நூல்கள் வருவதற்கான அந்த ஆர்வம் என்பது அந்த சமயத்தில் புத்தக கண்காட்சி நடைபெறாததால் நிறைய பேருக்கு நாம் புதிய நூல்களை பார்க்க முடியவில்லை, வாங்க முடியவில்லை என்கிற ஏமாற்றம் ஏற்பட்டது. புதிய நூல்களை எழுதி வைத்து கொண்டு காத்திருந்த எழுத்தாளர்களும் கூட
ஒரு மிகப்பெரிய துயரத்தை அடைந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்தியாவில் நடக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான புத்தக கண்காட்சிகளில் ஒன்று சென்னை புத்தக கண்காட்சி. அநேகமாக டெல்லி புத்தக கண்காட்சி, கல்கத்தா புத்தக கண்காட்சிக்கு பிறகு ஒரு பெரிய அளவில் நடக்கிற புத்தக கண்காட்சி என்று சொன்னால் அது சென்னை புத்தக கண்காட்சியைத்தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு வாசகர்கள், நூல்களுடைய விற்பனை, கண்காட்சியை ஒட்டி புதிய நூல்கள் வெளிவருவது, எழுத்தாளர்களும் வாசகர்களும் சந்தித்து உரையாடுவது என்று ஒரு மிகப்பெரிய கலாச்சார திருவிழாவாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த சென்னை புத்தக கண்காட்சி நடைபெற்று வந்திருக்கிறது. இந்த ஆண்டும் அது எப்படியும் நடந்துவிட வேண்டும் என்கிற பெருமுயற்சியின் காரணமாக இன்று இந்த புத்தக கண்காட்சி துவங்குகிறது. பொதுவாக புத்தகங்களை வாங்குவதில், புத்தக கண்காட்சிக்கு செல்வதில் பல புதிய அனுபவங்கள் இருக்கின்றன. இப்பொழுது சிலர் நினைக்கிறார்கள், புத்தகங்களை வாங்குவதற்கு நாம் ஏன் போய் இதுக்கு புத்தக கண்காட்சிக்கு செல்ல வேண்டும், இணையதளங்களில் நமக்கு எல்லா புத்தகங்களும் கிடைக்கிறதே என்று கூட சிலர் வாதிடுகிறார்கள். இன்னும் சிலர் தங்களுக்கு படிக்க நேரமே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதாகும். முதலாவதாக புத்தக கண்காட்சிக்கு செல்லுகிற போது, அதுவும் சென்னை புத்தக கண்காட்சி போன்ற ஒரு பிரம்மாண்டமான புத்தக கண்காட்சிக்கு செல்லுகிற போது நமக்கு கிடைக்கிற அனுபவம் என்பது மாறுபட்டது. அதாவது ஒரு புத்தக கண்காட்சியில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல லட்சம் நூல்களை பார்ப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய பேரனுபவம். ஏனென்றால் எத்தனை விதமான எழுத்தாளர்கள், எத்தனை விதமான தலைப்புகள். சென்னை புத்தக கண்காட்சியில் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் எந்த துறை சார்ந்தும் நீங்கள் நூலை பெறலாம். எல்லா துறை சார்ந்தும் தமிழில் புத்தகங்கள் எழுதப்படுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு மாடு வளர்ப்பதிலிருந்து, ஆடு வளர்ப்பதிலிருந்து தொடங்கி மருத்துவம், இலக்கியம், விஞ்ஞானம், வரலாறு, தத்துவம், மொழி குறித்த சிந்தனைகள், சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள், தொழில்நுட்பம் சார்ந்த நூல்கள், இப்படி எதை பற்றித்தான் புத்தகங்கள் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மருத்துவம், சோதிடம், சமையல்கலை என்று இன்னும் பல துறை சார்ந்த நூல்கள், ஆன்மீகம் தொடர்பான நூல்கள், பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்பக்கூடிய நூல்கள், இப்படியெல்லாம் பல நூல்கள், ஏராளமான நூல்கள் இங்கு நமக்கு காட்சிக்கு வைக்கப்படுகின்றன. அப்படி இருக்கிற போது நாம் தேர்வு செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இதில் நமக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு புத்தக கடைக்கு போகிறீர்கள், அங்கு தேர்ந்தெடுத்த சில நூல்கள் தான் இருக்கும். அந்த நூல்களை தவிர நீங்கள் வேறு நூல்களை பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் புத்தக கண்காட்சிக்கு சென்றால் கடந்த 50 வருடங்களில் தமிழ் இலக்கியத்தில் நடந்த பல்வேறு விதமான நூல் பதிப்புகளை நீங்கள் பார்க்கலாம். பழைய நூல்கள் அங்கே இருக்கின்றன, புதிய நூல்கள் அங்கே இருக்கின்றன, மொழிபெயர்ப்பு நூல்கள் அங்கு இருக்கின்றன, துறைசார் நூல்கள் அங்கு இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது எவ்வளவு பெரிய ஒரு அறிவு தளம் அல்லது ஒரு அறிவு களஞ்சியம் என்பது தமிழில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேருக்கு நேர் பார்ப்பதே ஒரு பெரிய பேரனுபவம். உங்களுக்கு தேவைப்படாத நூல்கள் இருக்கலாம், நீங்கள் பிறகு எப்போதாவது வாங்கலாம் என்று நினைக்கக்கூடிய நூல்கள் கூட இருக்கலாம், உடனடியாக வாங்கக்கூடிய நூல்கள் இருக்கலாம், உடனடியாக வாங்க முடியாத நூல்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு புத்தக கண்காட்சி என்பது தமிழில் வெளியாகக்கூடிய நூல்கள் பற்றிய ஒரு பொதுவான ஒரு அறிவை உங்களுக்கு வழங்குகிறது. நீங்கள் புத்தக கண்காட்சியில் ஒரு புத்தகத்தை பார்த்துவிட்டு உடனடியாக வாங்கலாம், அல்லது உங்கள் கையில் பணம் இல்லாத சூழலில் பிறகு எப்போதாவது வாங்கி கொள்ளலாம் என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு கடைக்கு செல்லுகிற போதோ, இணையத்தில் புத்தகங்களை தேடுகிற போதோ அத்தகைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்காது. அந்த அளவில் தான் இந்த சென்னை புத்தக கண்காட்சி என்பது தொடர்ந்து மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது. முக்கியமாக கண்காட்சிக்கு குழந்தைகளை அழைத்து செல்வது என்பது உண்மையில் ஒரு பெரிய அனுபவம் குழந்தைகளுக்கு. ஏனென்று கேட்டால் பல சமயங்களில் பாடப்புத்தகங்களுக்கு அப்பால் புத்தகங்களே இல்லை என்றுதான் நிறைய குழந்தைகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த நூல்களை பார்க்கிற போது ஒரு மிகப்பெரிய அறிவினுடைய ஒரு கடலை அவர்கள் பார்க்கிற உணர்வு அவர்களுக்கு ஏற்படும். அதோடு மட்டுமல்ல, குழந்தைகளிடம் வாசிப்பு பழக்கத்தை உருவாக்குவது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் அதன் வழியாகத்தான் அவருடைய சிந்தனை வளர்ச்சி பெறும், அவருடைய எண்ணங்கள் வளர்ச்சி பெறும். அந்த அளவில் சென்னை புத்தக கண்காட்சிக்கு குழந்தைகளோடு செல்வது என்பதும் கூட உண்மையில் நாம் குழந்தைகளுக்கு ஒரு சுற்றுலாவாக அல்ல, மாறாக அவர்களை ஒரு பயிற்சி கூடத்திற்கு அழைத்து செல்வது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. இன்னொன்று, இந்த புத்தக கண்காட்சியில் நாம் நேசித்த எழுத்தாளர்களை சந்திக்கலாம், நாம் நேசித்த புத்தகங்களை நாம் எங்காவது ஒரு இடத்தில் பெற்றுவிடலாம். நான் புத்தக கண்காட்சியில் இருக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களில் நான் ஏராளமான விதவிதமான மனிதர்களை சந்தித்திருக்கிறேன்.
அதாவது புத்தகங்களின் வழியாக அவர்கள் தங்களுடைய கனவுகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய மனிதர்கள், தங்களுடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு பிரச்சனைகளை சிக்கலாக்கி கொண்டவர்கள் அல்லது அந்த சிக்கலுக்கு தீர்வு காண்டவர்கள் என்று பலரையும் நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு விடத்தில் நீங்கள் புத்தகங்களின் மீதான ஒரு அபரிமிதமான அன்போடும் காதலோடும் அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருப்பதை இந்த கண்காட்சியில் பார்க்கலாம். அந்த வகையில் சென்னை தீவுத்திடலில் நடக்கக்கூடிய இந்த இன்று தொடங்கி வருகிற 13ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் அனைவரும் வருகை தர வேண்டும். ஒரு அறிவு என்கிற ஒரு மிகப்பெரிய சமுத்திரத்தோடு அதனுடைய அந்த சமுத்திரத்தின் ஒரு சிறிய அலையாவது உங்கள் கால்களை நனைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நிச்சயமாக நீங்கள் புத்தக கண்காட்சி என்கிற அந்த அறிவினுடைய கடலை தேடி வருவீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கை என்பது தமிழ் எழுத்தின் மீதான நம்பிக்கையாக, தமிழுடைய சிந்தனை மரபின் மீதான நம்பிக்கையாக, இலக்கியத்தின் மீதான நம்பிக்கையாக பரிணமிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம். சாதாரண ஒரு தனிநபர் தன்னுடைய வெற்றியை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை நாம் பெரிதாக பொருட்கொள்வதில்லை. ஆனால் பெரிய சாதனை படைத்த சாதனையாளர்கள் அவர்களின் வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது கேட்பதற்கு அவை சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்முடன் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருப்பது தமிழ் பேராசிரியர் திரு நாகலிங்கம் அவர்கள். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் சார். உங்களுடைய ஆய்வு, ஒரு தமிழாசிரியராக உங்களுடைய பணி என்று நிறைய நாம் பேச வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்பாக உங்களுடைய முக்கியமான ஆய்வு திருவிக அவர்களின் வாழ்க்கையை பற்றியதாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களாக எதையெல்லாம் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பச்சையப்பன் கல்லூரியில் 1970 எம்ஏ முடித்தேன். எம்ஏ படிக்கும்போது முருகன் அல்லது அழகுன்ற ஒரு நூல் பாடமாக இருந்தது. அந்த நூலை படித்த உடனே எனக்கு ரொம்ப அதனுடைய நடை ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதோட பெண்ணின் பெருமை என்கின்ற ஒரு நூலும் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ரெண்டும் படித்த உடனே திருவிக்கா பற்றி மனசில் ஒரு பசுமையான எண்ணம் இருந்தது. முதல் வகுப்பில் தேர முடியல. ஆகையினால் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியில் மாணவராக சேர்ந்து படிக்கலான்ட்டு என்னுடைய இளைய தந்தையார் பச்சையப்பன்றவர் என்ன சொன்னார். சரி, நான் பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு முதல்ல நிதி உதவி பெறாத மாணவராக நான் ஸ்டெஃபின் ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்தேன். டாக்டர் மு வரதராசனார் பொழுது தமிழ்துறை தலைவராக இருந்தார். எங்கள் சித்தப்பா அவருக்கு நெருக்கமான பழக்கம் உள்ளவர். அதனால் என்னை பற்றி சொல்லி ஆய்வுன்னு சொன்னோடனே அவர் லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் திருவிக்கான்ற தலைப்பு பேராசிரியர் காத்தா திருநாவுக்கரசு கொடுத்தாரு. அந்த தலைப்பை பார்த்தோன்னே டாக்டர் மூவா லைஃப் வேண்டாம், ஒர்க்ஸ் ஆஃப் திருவிக்கா போகுதுன்னு சொல்லிட்டு ஒர்க்ஸ் ஆஃப் திருவிக்கான்ற தலைப்பில் கொடுத்தாங்க. 1970 செப்டம்பரில் நான் சேர்ந்தேன். 71 ஜனவரி எனக்கு பதிவு பண்ணப்பட்டது. திருவிக்காவின் நூல்கள்னு பதிவு பண்ணிட்டேன். ஆனால் அதே முதல் 1971 டாக்டர் மூவா அவர்கள் மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக போகக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அப்பொழுது டாக்டர் சஞ்சீவி அவர்கள் டாக்டர் பட்டம் பெற்றவுடனே 3 ஆண்டுகள் ஆகலை. 3 ஆண்டு நிறைவு பெற்ற பிற்பாடு தான் கைட் பண்ணலான்னு ஒரு வழி நடத்தலான்ற ஒரு சூழல் இருந்தது. அதனால் மூவாவே எனக்கு இருந்து அவருடைய கடைசி ஆராய்ச்சி மாணவராக அந்த தலைப்பில் சேர்ந்து அங்கேருந்து தமிழ்துறையில் மாணவராக இருந்து 4 ஆண்டுகள். ஆய்வின் போது ரொம்ப முக்கியமான விஷயங்களா நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க அவருடைய வாழ்க்கையை பற்றி, இல்லை அவருடைய பணிகளை பற்றி? முதல்ல அவருடைய வாழ்க்கை குறிப்பை கிட்டத்தட்ட 1000 பக்கம் சைவசித்தா நூற்பதிப்பு கழகம் வெளியிட்டாங்க, 2 தொகுதியாக. அதை முழுதும் படித்து பார்க்கும்போது ஒரு 40 ஆண்டு கால வரலாறு அதில் இருக்குதுன்றது தெரிய முடிஞ்சது. அவருடைய நூல்கள் என்ற தலைப்பில் நான் பார்த்ததுனால அங்கே என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்றத ஒரு வகைப்படுத்தி தொகுத்த 56 நூல்கள் என்று கணக்கிட்டு பட்டியல் போட்டேன். அது முதலாவது. இரண்டாவது, அவருடைய ஆய்வை எப்படி மேற்கொள்ளலான்னு பார்க்கும்போது திருவிக்காவின் நூல்கள் ஒரு அறிமுகம்ன்ற முறையில் முதல்ல ஒரு தலைப்பு வைத்தேன். அதுக்கப்புறம் அவருடைய பல நூல்கள்லாம் பதிப்பிச்சிருக்கிறாரு. இப்போ திருமந்திரம் 3000 பாடலையும் மூலம் மட்டும் பதிப்பு வச்சுருக்காரு. பட்டினத்தார் பாடலுக்கு ஒரு உரை எழுதியிருக்காரு. பிறகு மகாபாரத்தை பதிப்பிச்சிருக்காரு. இப்படி பெரிய புராணத்துக்கு ஒரு குறிப்புரை எழுதியிருக்காரு. 1909 நிறைவு செய்த அந்த குறிப்புரை 34 மறுபதிப்பு பண்ணியிருக்காரு.
இதெல்லாத்தையும் பார்க்கும்போது அவருடைய பதிப்பும் உரையும் என்ற ஒரு தலைப்பை எடுத்தேன். மூன்றாவது நிறைய சொற்பொழிவு பண்ணியிருக்கார். திருவிக அவர்கள் ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர். அவர் வந்து வெஸ்லி பள்ளியில் ராயப்பேட்டை பள்ளியில் படிக்கும்போதே இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் பைபிள் வகுப்புக்கு போவார். அதனால் ஆங்கிலேயர் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவங்க வந்து தமிழில் பேசவும் எழுத முடியுமா, ஆற்றலோட வீரத்தோட அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் தாராளமாக எழுத முடியும், பேச முடியும்ட்டு பேசியும் எழுதியும் காட்டினார். அந்த ஒரு அனுபவம் வெளியே வந்த பிற்பாடு 1914 டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் ஹோம் ரூல் இயக்கம் நடத்தினாங்க. அதில் அந்த அம்மையாரோட இவருக்கு நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டது. அவருடைய இயக்கத்தில் பங்கு கொண்டு அதுக்காக போராடினாங்க. அவருடைய தொடர்பினால் அவர் வந்து தேசபக்தன் என்கிற ஒரு பத்திரிகை ஆசிரியர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நாளிதழ் ஒரு 2.5 ஆண்டு காலம் பத்திரிகை ஆசிரியராக இருந்தார். இவருடைய அந்த அன்னி பெசன்ட்டுடைய தாக்கம், பிறகு இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய அவர் அந்த காலத்தில் அவங்க வந்து அவங்க புதுமை நோக்கத்தில் இருந்தாங்க என்ன. அதனால் முதல்ல விடுதலை தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு அந்த கோணத்தில் அவர் வந்து தீவிரமாக அந்த தேசபக்தன்ற பத்திரிகையில் விடுதலை பெற வேண்டும், தாய்மொழியிலேயே கருத்துக்கள்லாம் சொல்லணும். இவங்க அந்த காலத்தில் ஆங்கிலத்தில் பேசணும், எனக்கு தமிழ் பேச வராதுன்னு மேடையிலேயே அவங்க சொன்ன விடுதலை போராட்டத்தை நடத்தினாங்க. டாக்டர் அன்னி பெசன்ட் அவங்க வந்த உடனே எல்லா நாடு அகில இந்தியா முழுவதும் தேசிய போராட்டம் நடக்கும்போது அந்த தாய்மொழியில் அந்த பிரச்சாரம் செய்யணுன்ற முல்ல வரும்போது இவர் தாய்மொழியே பண்ண ஆரம்பித்தார். தமிழ்நாட்டில் தமிழில் தான் பேசணும், இல்லை பேச முடியாதவங்களாம் மக்கள் விலக்கணுன்ற முல்ல தமிழ்லேயே இந்திய விடுதலை போராட்டத்தை மிக கடுமையாக பேசினார், எழுதினார். அதனால் சில நேரங்களில் ஈடுகாணம்னு கேட்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பத்திரிகை கொஞ்சம் ஆசிரியர் கடுமையாக எழுதிட்டாருன்னா அதை கொஞ்சம் பத்திரிகை அரசாங்கம் வந்து தடை செய்வாங்க, இது போல் ஏன் எழுதுனீங்கன்ட்டு. அதுக்கெல்லாம் அவருக்கு பதில் சொல்லி மறுபடியும் கொஞ்சம் ஒரு பணம் கட்டி ஒரு தொகை கட்டி மீண்டும் அதை உரிமை பெற்று அப்புறம் வழியலாம். அது போலலாம் சில இதுங்கள்லாம் நடந்திருக்குது. ஆனால் 2.5 ஆண்டு காலத்தில் உணர்ச்சிகரமாகவும் உண்மையான தமிழ் பற்றோடும் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தை சிறப்பாக நடத்தி வந்தார். அதற்கு பிறகு சில சிக்கல்கள் ஏற்பட்ட உடனே 1920 இவரே ஒரு பத்திரிகை பெரியாருடைய துணையோடு அவர் கொஞ்சம் தொகை வசூலித்து கொடுத்தார். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு வார இதழை நடத்தினார். தந்தை பெரியார் என்று குறிப்பிட்டீங்க. திருவிக அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் இருந்த நெருக்கத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். திருவிகாவும் பெரியாரும் நட்பு கொண்டிருந்தார்கள். 1919 ஈரோடு நடந்த ஒரு மாநாட்டிலே சந்திப்பு ஏற்பட்டது. அப்பொழுது இருவரும் ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டார்கள். தென்னாட்டிலேயே இருவரும் சேர்ந்து காங்கிரஸ் இயக்கத்திலே இருந்து கொண்டு இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தை அவர்கள் முன்னின்று நடத்தினார்கள். தென்னாட்டிலே தந்தை பெரியார், திருவி கல்யாணசுந்தரனார், டாக்டர் வரதராஜ நாயுடு மூவருமே அங்கே இருந்து சிறப்பாக அந்த தேசிய இயக்கத்தை சிறப்பாக நடத்தி வந்தார்கள். பெரியாருக்கும் திருவிகாவுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. ஒரு முறை திருவிகா அவர்கள் பெரியார் மீது அடிக்கடி இருவரும் இணைந்தே பேசுவார்கள், பல இடங்களிலே பேசுவார்கள். திருவிகா அவர்கள் தொழிற்சங்கத்து இயக்கத்திலே இருந்த காரணமாகவும் அவர் மிக நுட்பமாக பேசக்கூடிய இயல்பு வாய்ந்தவராகவும் அவர் பேசுவார். ஆனால் பெரியார் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு சில கருத்துக்களை எல்லாம் சொல்வார்கள். ஆனால் அடிக்கடி இருவரும் பேசினாலும் கூட பெரியாரை சிறையிலே கைது செய்து சிறையில் அனுப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை நெருக்கமாக கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட திருவிக அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் சமரச மனப்பான்மையோடு சென்று வந்தார். நவசக்தியில் 1927 என்று நினைக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் திருவிகவுடைய கருத்துக்களையெல்லாம் எதிர்த்து தந்தை பெரியார் அவர்கள் குடியரசிலே மறுப்பு எழுதி வந்தார்கள். அதற்கு திருவிகவும் ஒரு காலகட்டத்திலே மறுப்பு எழுதி வந்தார், ஒரு காலகட்டத்தில் நிறுத்திவிட்டார். காரணம் என்ன என்றால் எதிர்ப்பு சொல்லிக்கொண்டே போனால் அதில் பயனில்லை என்று நிறுத்திவிட்டார். என்றாலும் கூட திருவிகா ஒரு முறை ஈரோடுக்கு சென்றபோது அவருடைய துணைவியார் நாகம்மையார் அவரோடு அந்த குடும்பத்தோடு தொடர்பு ஏற்பட்டது. ஒரு நாள் திருவிகா வரும்போது அவருக்கு திருநீற்றை பெரியார் அவர்கள் கையால் எடுத்து தந்தார். கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட நட்புக்கு களங்கம் விளைவிக்கக்கூடாது என்ற முறையிலே பெரியார் நடந்து கொண்டார்கள். அவருடைய மனைவியார் நாகம்மையார் மறைந்தபோது அவருடைய முதலாண்டு படத்திறப்புக்கு திருவிகா அந்த படத்திறப்பை நிகழ்த்தியிருக்கின்றார். கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட திருவிகா மறைந்தபோது கடைசி நாளன்று செப்டம்பர் 17, 1953 மறைமொழிகள் அவருடைய சடலத்துக்கு அழுதார். அப்படியே எழுதாராம். அவரை அந்த நிகழ்ச்சியை கண்டவர் மிகவும் உருக்கமாக சொல்வார்கள். பிறகு குடும்பத்தார் என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமையெல்லாம்
காரியத்தை செய்யும்படியாக விட்டுவிட்டார். அந்த முறையிலே அவர் நெருக்கமான தொடர்பு கொண்டு இருவரும் தேசிய போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள். திருவிக சொல்வார், பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்துக்கு தாய் நான் என்று சொல்வார். அந்த முறையிலே அவர் இருவருக்கும் நெருக்கமான தொடர்பு இருந்தது. இருவரும் தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட மக்களுக்காக மக்கள் பணிகள் என்று வரும்பொழுது இணைந்து செயலாற்றினார்கள். ஒருவர் உணர்வுகளை மற்றவர்கள் மதித்தார்கள் அப்படின்னு சொல்றீங்க. அதே சமயத்துல திருவிக அவர்கள் தான் தொழிற்சங்கத்தை முதலில் இங்கு தோற்றுவித்தவர். அந்த வகையில் தொழிலாளர்கள் நலனுக்காக அவர் நிறைய பாடுபட்டு இருக்கிறார். அந்த தொழிற்சங்கம் முதலில் அவர் தோற்றுவித்தது, அதற்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள், அதையெல்லாம் சொல்லுங்களேன். திருவிக அவர்கள் வெஸ்லி பள்ளியிலே தலைமை தமிழாசிரியராக இருந்தார். அப்பொழுது பெரம்பூர் பகுதியிலிருந்து செல்லுவை செட்டியார் என்பவர் குணாமிர்த வருஷினி சபா என்கின்ற ஒரு சபையை சூளையில் அங்கே ஏற்படுத்தி, அந்த சமய சபையின் மூலமாக அந்த பிஎன்சி மில் தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி அவளுக்கெல்லாம் தொழிற்சங்க அறிவு ஊட்டி கொண்டு வந்தார். அவர் ஒரு முறை கல்லூரிக்கு சென்று திருவிகாவை பார்த்து நீங்கள் பேச வேண்டும் என்று அழைத்தார். அவருடைய அழைப்பின் பேரில் அங்கே சென்று பார்த்தபோது தொழிலாளர்கள் கூடியிருந்தார்கள். திருவிகாவுக்கும் ஸ்பென்சர் கம்பெனியிலே ஒரு சில மாதங்கள் கேட்டலாகர் என்கின்ற முறையிலே கணக்கீட்டார் என்ற முறையிலே சில மாதங்கள் பணி செய்தார். அப்பொழுது அவர் அரவிந்தருடைய பேச்சுக்களை எல்லாம் பத்திரிகையை படித்து அந்த செய்திகளை எல்லாம் அந்த ஸ்பென்சர் தொழிலாளர்களிடத்திலே சொல்லி வந்தார். இதன் காரணமாக ஸ்பென்சர் நிர்வாகம் இதை செய்யக்கூடாது, நீங்கள் இதை குறைத்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டது. ஆனால் இவர் என்னாலே விட்டுக் கொடுக்க முடியாது என்று உடனே அங்கே இருந்து பதவி விலகிவிட்டார். தொழிலாளர்கள் நலனுக்கு குரல் கொடுப்பது என்பதே ஒரு அச்ச உணர்வு, வேலை பறிப்போய் விடுமோ என்று. அன்றைய காலகட்டத்திலேயே தொழிலாளர்களுக்கு என்று ஒரு சங்கம் தேவை, அவர்களுடைய உரிமைகளுக்காக பாடுபட வேண்டும் என்று திருவிக அவர்கள் எடுத்த அந்த முன்முயற்சிகளை நிச்சயம் நாம் நினைவு கூறவும் வேண்டும், பாராட்டவும் வேண்டும். அந்த வகையில் மிக சிறப்பாக அவர் பணியாற்றி இருக்கிறார். அடுத்ததாக பெண்ணின் பெருமை அவருடைய நூல் மிகவும் பிரபலமாக அறியப்பட்ட ஒரு நூல். இன்றைய இளைஞர்கள் நிறைய பேர் அதை படித்திருக்க மாட்டாங்க. அந்த நூலை பற்றி சொல்லுங்க. அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள், அவர் குறிப்பிட்டிருந்த விஷயங்களும் இன்றைய காலகட்டமும் மாறி இருக்கிறதா அப்படின்னு சொல்லுங்களேன். அவர் தாயிடம் மிக்க அன்பு கொண்டிருந்தார். தாய் முருகன் மீது பக்தி கொண்டிருந்தார். அதனாலே இவருக்கு முருக பக்தி ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் இவருடன் பிறந்த சகோதரர்களெல்லாம் இருக்கின்றார்கள். ஆகையினாலே இவருக்கு பொதுவாகவே பெண்கள் மீது ஒரு ஈடுபாடோ, பள்ளி பருவத்திலிருந்தே பெண்களுக்காக ஏதேனும் துன்பம் வந்தால் உடனிருந்து அவளுடைய துன்பத்தை களைவது என்கின்ற முறையில் இருந்தார். பத்திரிகை ஆசிரியர் பணிக்கு வந்த ஏற்பாடு மக்கள் படுகின்ற துன்பத்தை எல்லாம் கண்டார். தேவதாசி முறை ஒழிப்புக்காக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருக்கு இவர் அவருக்கு துணையாக நின்றார். நாட்டில் இருக்கின்ற பெண் மக்களுக்கு முன்னேற வேண்டும் என்பதற்காக அவர் அதற்காக ஒரு தனிப்பட்ட நூலை எழுதியிருக்கின்றார். பெண்ணின் பெருமையில் வாழ்க்கை துணை என்பது. அதில் மிக அருமையாக வேதங்களிலிருந்து என்னென்ன சொல்லப்பட்டிருக்கின்றன பெண்களை பற்றி என்பதெல்லாம் அருமையாக தமிழ் நூல் கருத்துக்களை எல்லாம் தொகுத்து சொல்லி, பெண் முதலிலே பெண்மை இருக்க வேண்டும், இரண்டாவதாக தாய்மை அடைய வேண்டும், அந்த தாய்மையிலிருந்து அவள் இறைமை அடைய வேண்டும் என்ற நிலையை அந்த பெண்மை, தாய்மை, இறைமை என்ற 3 கூறுகளை பாகுபடுத்தி சொல்லியிருக்கின்றார். இவர் தம் அலுவலகத்துக்கு வருகின்ற பெண்கள் யாராக இருந்தால் அவளுக்கு இருக்கை தந்து இவர் பேசுவார். அது மட்டுமல்லாமல் பெண்களை தெய்வமாக கொண்டாட வேண்டும், பெண்ணிலே அடக்கம் இருக்குது, பொறுமை இருக்கிறது, தியாகம் இருக்கிறது, இப்போ பல பண்புகள் எல்லாம் இருக்கின்றன, ஒவ்வொருவரும் பெண்ணாக மாற வேண்டும் என்று சொல்வார். காந்தியுடைய முகத்தையும் மற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அங்கே அமைதி தெய்வம் அங்கே குடிகொண்டிருக்கிறது. அந்த முறையிலே ஒவ்வொருவரும் ஆணினும் அரக்கனாக வாழ்வதிலும் பெண்ணினும் தெய்வமாக வாழ்வது மேல் என்று பெரியாருக்கும் இவருக்கும் ஒரு முறை ஒரு கருத்து வேறுபாடு எழுதும்போது பெரியார் திருவிகாவை பெண்மை கலந்தவர் என்ற முறையில் எழுதிவிட்டார். அதை கண்டு இவர் என்ன சொன்னார், பெண்மை ஆணினும் அரக்கனாக வாழ்வதினும் பெண்ணினும் தெய்வமாக வாழ்வது மேல் என்று அருமையாக எழுதியிருக்கின்றார். அதனால் பெண்மை என்று சொல்லுகின்ற பொழுது அடக்கம், பொறுமை, சகிப்புத்தன்மை, பரந்த மனப்பான்மை இவையெல்லாம் கலந்த ஒன்றுதான் பெண்மை என்று சொன்னார். ஆகையினாலே பெண்களை வழிபடுங்கள் என்றே தம்முடைய நூலில் எழுதியிருக்கின்றார். இதை பார்த்த அளவுக்கு அவர் பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தார். திருக்குறள் குப்புசாமி என்பவர் இவரை என்ன நம்முடைய கல்யாண சுந்தரம் வீட்டில் இருக்கவங்களாம் கோயில் வச்சு கும்பிட சொல்கிறார் என்று கிண்டலாக சொல்வார்களாம். அந்த அளவிற்கு இவர் பெண்களை மதிக்கின்றார், அவளை உயர வேண்டும் என்று பாடுபட்டிருக்கின்றார். பல பெண்கள் மாநாட்டிலெல்லாம் கூட இவர் பெண்கள் உரிமையை பற்றி பேசியிருக்கின்றார்.
அந்த முறையிலே வந்து இன்றளவும் பெண்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அவர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம், அவர்களுக்கான உரிமைகள் இதெல்லாம் இன்னும் முழுமையாக கிடைக்காத ஒரு நிலை தான் இருக்கிறது. அன்றைக்கு அவர் பெண்ணின் பெருமை என்ற நூலை எழுதிய பொழுது இருந்த சூழல் இன்னும் நிறைய இங்க மாறவில்லை என்று தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த நூலில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் இளைஞர்களுக்கு சென்று சேர வேண்டும்னு நினைக்கிறீங்களா? திருவிக்கா அவர்களின் நூல்களில் மிக முக்கியமானவை எவை, அனைவரும் படிக்க வேண்டியவை எவைன்னு நினைக்கிறீங்க? தேசபக்தி என்ற பத்திரிகை நடத்தி வந்தபோது அதில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், பெண் மக்களின் நிலை என்று சொல்லி 3 விதமான பெண்களை குறிப்பிடுகின்றார். முதலாவதாக மேனாட்டு நாகரிகத்தை அப்படியே பின்பற்றுபவர்கள் ஒரு விதம், மேனாட்டு நாகரிகத்திலே எவை நமக்கு தேவை என்று நம்முடைய காலத்துக்கும் நம்முடைய நாட்டுக்கும் தேவை என்ற அந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு செயல்படுவது என்பது 2வது வகை பெண்கள். 3வது நம் நாட்டிலேயே இருக்கின்ற பழக்க வகைகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வாழ்கின்ற பெண்கள். இந்த 3 வகையாக பெண்களை பிரித்து இதை இடைப்பட்டவர்களை அந்த முறையிலே நடப்பவர்கள் தான் சிறந்த முறையிலே வாழ்க்கை நடத்த முடியும் என்று அவர் சொல்லுகின்றார். எனவே நம்முடைய நாட்டுக்கு அவளுடைய கண்ணோட்டத்தை பார்க்கின்ற பொழுது பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் அதில் அவர் எந்த விதமான மாறுபடவில்லை. இந்திய நாட்டு பண்பாட்டுக்கு உகந்தபடி பெண்மை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், குழந்தைகளை பெற வேண்டும், நல்ல பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும், நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நீதி நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு முறையில் தான் அவர் பெண்கள் வளர வேண்டும் என்று நினைக்கின்றார்களே தவிர இன்னும் தீவிரமாக அவர் அந்த அளவுக்கு செல்லவில்லை. அதனால தான் அவருடைய பெண்ணின் பெருமையில் வாழ்க்கை துணை பலரும் பாரதியாரை பற்றி பேசுகின்றார்கள், பாரதிதாசனை பற்றியெல்லாம் பேசுகின்றார்கள். ஆனால் திருவிக்காவை பற்றி யாருமே பேசுவதில்லை. காரணம் என்ன என்று சொன்னால், திருவிக்கா ஒரு அமைதியான முறையிலே, நுணுக்கமான முறையிலே, எல்லோரும் பின்பற்றத்தக்க முறையிலே ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை முறையை பற்றி அவர் பெண்களை பற்றி சொல்லுவதனால் அவரை யாரும் அதிகமாக எடுத்துக்கொள்வதில்லை என்று நினைக்கின்றேன். அந்த காரணத்தினால்தான் அவரை யாரும் பெரிதாக ஆனால் அவர் பெண்மை, தாய்மை, இறைமை என்ற அந்த முறையினை சொல்லி பெண் தெய்வம் என்றே அவர் சொல்லுகின்றார். அதை பெரும்பாலோர் அதை மக்களுக்கு எடுத்து சொல்வதில்லை. அதாவது நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆற்றலும் தன்மையும் பெண்களிடத்தில் தான் இருக்கிறது என்று அவர் கருதி இருக்கலாம். அந்த விதத்தில் தான் அவர் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மறந்து விடாதீர்கள் என்று வலியுறுத்தி இருக்கலாம். இன்றைக்கு நீங்க சொல்வது போல மேல்நாட்டு கலாச்சாரம் என்பது அனைத்து மட்டங்களிலும் ஊடுருவி இருக்கிறது. இருந்தாலும் நாம் அவர் திருவிக்கா அவர்கள் குறிப்பிட்டது போல நாம் எதையும் பழமையை மறந்து விடக்கூடாது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்ப இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருமே தமிழ் படிக்கக்கூடியவர்கள் ஆய்வு, அவர்கள் ஏதேனும் ஒரு பொருளையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரையோ எடுத்து ஆய்வு செய்யலாம். நீங்க திருவிக்கா அவர்களை பற்றி ஆய்வு செய்யும்பொழுது எப்படி உங்களுக்கு இந்த அளவுக்கு ஆர்வம் வந்ததுன்னு சொல்லுங்க. இன்றைக்கு தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இது போன்ற ஆய்வுகள் செய்யறாங்களா? எந்த நிலையில் இருக்கிறது இது போன்ற ஆய்வுகள்? நான் முன்கூட்டி எந்தமான எண்ணங்களை வைத்துக்கொண்டு செய்யலை. எந்த பணியை கிடைத்தாலும் எடுத்த உடனே எனக்கு இந்த பணி கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் அந்த பணியை ஆர்வம் கொள்வேன். ஆர்வம் உண்டு அந்த வேலையை முழு மூச்சியாக ஈடுபடுவேன். இந்த உடல் பொருள் ஆவி என்று சொல்கிறார், அந்த முறை நான் என்னை அதில் முழுமையாக ஈடுபடுத்திக்குவேன். அந்த கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பேன். அதனால் இந்த கால ஆய்வு மாணவர்னு சொல்லும்போது முதல்ல அவளுக்கு தேவையானது ஒரு ஆர்வம் வேணும், அந்த துறையில் ஆர்வம் வேணும். என்ன செய்யணும், என்ன செய்ய போகிறோன்றது முதல்ல தெரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் அது எப்படியெல்லாம் செய்யலாம் என்ற அந்த வழிவகையெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த முன்னோடிகள் யார் யார் இருக்காங்க, அந்த முன்னோடிகளெல்லாம் சென்று அணுகி அவருடைய கருத்துக்களெல்லாம் கேட்டு அதில் எது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை ஒதுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு கலந்து பேசி முடிவெடுத்து அவர்கள் செயல்பட்டாங்கன்னா நிச்சயமாக நல்ல நிலைக்கு வர முடியும். இன்னும் சொல்லப்போனால் யாராக இருந்தாலும் ஆரம்பத்திலிருந்து உண்மையான ஆர்வமும் முயற்சியும் உழைப்பும் தொடர்ந்து வந்தால் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 15 20 30 ஆண்டுகளிலே அவள் ஒரு சிறந்த சாதனையாளராக வர முடியும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதே நேரத்திலே நானும் ஒரு சாதனையாளர் என்பதை நான் அடக்கத்தோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் 40 ஆண்டு கால என்னுடைய வரலாற்றிலே பல பேருக்கு 20 மேற்பட்ட தமிழறிஞர்களுக்கு நான் நூல் பணியிலே உதவி செய்திருக்கிறேன். அந்த முறையிலே பார்க்கின்ற போது சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்லக்கூடிய முறையிலே இலக்கிய பணிகளை நிச்சயமாக செய்ய முடியும். ஒவ்வொருவரும் சாதனை படைக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சாதனையாளர் தான். அவர்கள் அந்த ஆர்வம், முயற்சி, உழைப்பு இந்த 3ஐயும் தொடர்ந்து செலுத்தி கொண்டு வந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே முன்னேற முடியும், வளமாக வாழ முடியும் என்பதையும்
நான் மனமாற சொல்லி விரும்புகிறேன். நிறைய நூல்களை பதிப்பிப்பதற்கு உதவி செய்ததா சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நல்ல நூல்களை, நம்முடைய பழம் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் பராமரிக்கப்படாமல் இருக்கிறது. உயர்நீதிமன்றமே மனம் வருந்தி கோபப்பட்டு அது ஏன் பராமரிக்கப்படாமல் இருக்கிறது என்று கேள்வி எழுப்பக்கூடிய சூழல் தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. அதை பற்றி சொல்லுங்களேன். இந்த நூல்கள் எல்லாம் நாம் பதிப்பிப்பது மட்டுமல்ல, அனைவரின் கைகளுக்கும் சென்று சேர வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு இல்லையா? அதை பற்றி சொல்லுங்களேன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு ஒரு முறை சென்றேன். படிப்பதற்கு நல்ல வாய்ப்பு. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சென்றேன். ஏறத்தாழ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக பார்க்கின்ற பொழுது மாணவர்களுக்கு தேவையான, ஆராய்ச்சியாளருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அப்பொழுது இருந்தன. ஓய்வு எல்லாம் இருந்தன. ஆனால் இப்போது நான் பெரும்பாலும் என்னுடைய ஆராய்ச்சி 2003க்கு அப்புறம் நான் நூலகங்களுக்கு அதிகமாக செல்ல முடியவில்லை. என்றால் ஒவ்வொருவரும் அவர்களுடைய பணிக்கு அவர்கள் இடத்திற்கு சென்று அல்லது அவர்கள் குறிப்பிடுகின்ற இடத்திற்கு சென்று நான் என்னுடைய பணியை மேற்கொண்டிருப்பதனாலே பொதுவாக நூலகங்களுக்கு நான் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பில்லை. ரோஜா முத்தையா நூலகம் ஒரு சிறந்த நூலகமாக இருக்கிறது. பிறகு பல்கலைக்கழகத்திலே பழைய நூல்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கீழ்த்திசை நூலகம் என்று இருக்கிறது, ஓரியண்டல் மேனஸ்கிரிப்ட் லைப்ரரி என்று. அங்கே போனால் புத்தகங்களை எல்லாம் படிக்கலாம், உடனடியாக அங்கே கிடைக்கும். அதை எடுத்து படித்துவிட்டு அங்கேயே திருப்பி கொடுத்து விட வேண்டும். அந்த முறையிலே தான் இருக்கிறது. 10 பாட்டு என்கின்ற ஒரு சங்க இலக்கிய நூலுக்கு இதுவரை ஒரே வால்யூமாக, ஒரே தொகுதியாக யாரும் உரை எழுதவில்லை. 2000 நான் பணியில் இருந்தபோது திரு நீலகண்டன் என்பவர், காத்தா நீலகண்டன் என்பவர் மைசூர் பல்கலைக்கழகத்திலே பிஎட் எம்எல்ஏக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தவர். அங்கே சென்னைக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் ஆவடியிலே வாழ்ந்து வந்திருந்தார். அவரோடு தொடர்பு கொண்டேன். அவர் 10 பாட்டுக்கு உரை எழுத வேண்டும் என்று சொன்னார். அதற்காக கழகத்திலிருந்து 2 தொகுதிகள் வாங்கி கொடுத்தேன். அதை படித்துவிட்டு அவர் அருமையான ஒரு உரை எழுதினார். பாடல் தெளிவுரை, அவ்வளோதான். அதை நான் பதிப்பித்தேன். நாங்கள் இருவரும் சேர்ந்து அதை பதிப்பித்தோம். 1200 படிகள் வெளியிட்டோம், அச்சிட்டோம். அதில் எல்லா புத்தகங்களும் நூலகங்களுக்கே சென்று விட்டன. சரி, ஒரே தொகுதியாக. அதில் நான் செய்த சிறப்பு என்னன்னு சொன்னால், அந்த 10 பாட்டிலே வரக்கூடிய ஒவ்வொரு பாடலுக்கும் தலைப்பு கொடுத்து அந்த உட்பிரிவுகளெல்லாம் முல்லைப்பாட்டு 103 அடிகள் இருக்கிறதுன்னு சொன்னால் 103 அடியிலே ஒரு 10-15 தலைப்புகளிலே பகுதியாக பிரித்து ஒவ்வொரு தலைப்பிலேயும் இது இந்த தலைப்பு எத்தனை அடிகளுக்கு உட்பட்ட கருத்துக்களை சொல்கிறது என்ற அடிவரையெல்லாம் சொல்லி தொகுத்து ஒவ்வொரு நூலுக்கும் கொடுத்ததோடு பின்னாலே அனைத்தையும் ஒரு சேர ஒரே பார்வையிலே 10 நூல்களையும் இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ் சொல்கிறாள் அப்படியெல்லாம் அமைக்க வேண்டும் என்று நினைனேன். ஆனால் பெரிய அளவிலே வர முடியாத கோணத்தின் நிலையிலே பக்கத்துக்கு பக்கம் தொடர்ந்த பக்கங்களிலே அந்த குறிப்புகள் எல்லாம் வெளியிட்டிருக்கின்றேன். பிறகு அந்த 99 வகையான பூக்களை பற்றி குறிஞ்சி பாட்டை சொல்லுகின்றார். அதற்கு நச்சினார்க்கனியே சொன்ன அந்த பொருளோடு ஒரு அருமையான பதிப்பாக கொண்டு வந்திருக்கின்றேன். எனவே அது ஒரு சிறந்த பதிப்பாக நான் மனதார நினைக்கிறேன். அதாவது ஓய்வு பெற்றாலும் கூட தொடர்ந்து தமிழுக்கு பணியாற்றுவது மட்டுமல்லாமல் பல ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதா சொல்லியிருக்கீங்க. இது போன்ற நல்ல நூல்கள் நம்முடைய தமிழ் அறிஞர்கள் அன்றைக்கு இருந்த ஆர்வத்தோடு இன்றைய ஆய்வு மாணவர்களும் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல புத்தகங்கள் அனைவரின் கைகளுக்கும் சென்று சேர வேண்டும். உங்களுடைய பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இலக்கியம், வரலாற்று சான்றுகள், இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஷேக்ஸ்பியர் உலக புகழ்பெற்ற நாடகங்கள் பலவற்றை எழுதியிருக்கிறார். அவற்றுள் ஒன்றுதான் கிங் லியர் என்பது. ஒவ்வொரு நாடகமும் மிகப்பெரிய கதை ஓட்டத்தையும் அதற்குள் பல உட்கதைகளையும் கொண்டது. எந்த ஒரு நாடகத்தையும் மிகச் சுருக்கமாக அப்படி சொல்லிவிட முடியாது. ஆனாலும் இந்த கிங் லியர் நாடகத்தினுடைய உட்பொருள் மிகச் சுருக்கமாக ஆழமாக சொல்லப்படக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. அதனுடைய விரிவான செய்திகளை நாடகத்தை படித்து அதனை உணர்ந்து ரசித்து மகிழ்வது என்பது வேறு. அந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நுட்பமான இழையை நாம் உள்வாங்கிக் கொள்வது எளிதுதான். அந்த கிங் லியர் த கிங் ஆஃப் பிரிட்டன் என்று ஷேக்ஸ்பியர் சொல்லுவார். பிரித்தானிய அரசு
ஒன்றினுடைய அரசனாக இருந்த லியர் என்பவருக்கு 3 மகள்கள் இருந்தார்கள். அவருக்கு வயதாகிவிட்டது. 80 வயதை அவர் கடந்ததற்கு பிறகு யார் ஒருவருக்கும் வயது கூட கூட தன் வாழ்க்கை பற்றிய எதிர்காலம் பற்றிய ஒரு கவலை, என்றைக்கு இயற்கை நமக்கு மரணத்தை கொண்டு வந்து சேர்க்குமோ என்கிற எண்ணம் வருவது இயல்புதான். எனவே 80 அகவையை கடந்துவிட்ட அந்த அரசர் லியர் தன்னுடைய மகள்கள் 3 பேருக்கும் தன்னுடைய நாட்டை பிரித்து கொடுத்து விடலாம் என்று கருதினார். ஆனாலும் அவருக்குள் இன்னொரு எண்ண ஓட்டம் இருந்தது. 3 பிள்ளைகளிலே யார் தன்னிடத்திலே கூடுதல் அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கூடுதலான பகுதி, குறைந்த அன்பு வைத்திருந்தால் அவர்களுக்கு குறைவான பகுதி கொடுக்கலாம் என்று அவர் திட்டமிட்டு அதை எப்படி கண்டுபிடிப்பது என்கிற சிந்தனையில் ஒரு வழியை அவர் மேற்கொண்டார். 3 பெண்களையும் தனித்தனியாக அழைத்து, நீங்கள் எந்த அளவுக்கு என் மீது அன்பு செலுத்துகிறீர்கள் என்று கேள்வியை கேட்டார். 3 பேரும் அதற்கு விடை சொன்னார்கள். மூத்த மகள் பெயர் கோனரில், 2வது மகள் பெயர் ரீகன், 3வது மகள் பெயர் கார்டிலியா. இந்த 3 பெண்களும் சொன்ன அந்த விடையில் அவர் என்னவாக அந்த விடையை எடுத்துக்கொண்டார்? இயற்கையான உண்மையான விடை எப்படி இந்த உலகத்தில் நம்பப்படாமல் போகிறது என்பதுதான் இந்த கிங் லியர் நாடகத்தினுடைய அடிப்படை செய்தி. மூத்த பெண்ணான கோனரில் வந்து சொன்னாள், என்னப்பா கேள்வி இது? இந்த உலகத்திலேயே வேறு எதை காட்டிலும் நான் உங்களைத்தான் கூடுதலாக நேசிக்கிறேன். இன்னமும் உண்மையை சொல்ல வேண்டுமானால் அரச பதவியை விட, சொத்து சுகங்களை விட, ஏன் என் கணவரை விட நான் உங்கள் மீது தான் அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறேன். என்றைக்கும் நீங்கள் என் கூடவே இருக்க வேண்டும் என்பதுதான் என் வாழ்நாளின் பெரு விருப்பம் என்று சொன்னாள். அவருக்கு பெரும் மகிழ்ச்சியாகிவிட்டது. அடடா, தன்னுடைய மகள் தன் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாளே, சரி, இவளுக்கு ஒரு பெரும் பங்கை கொடுத்து விட வேண்டியதுதான் என்று கருதிய அரசர் லியர், இருந்தாலும் மற்ற பெண்களையும் கேட்டுக்கொள்வோம் என்று 2வது பெண் ரீகனை அழைத்தார். அந்த பெண் முதல் பெண்ணை தாண்டி சொன்னாள். ஏனென்றால் பொய் உரைப்பது என்று வந்துவிட்டதற்கு பிறகு அதற்கு அளவு இருக்கிறதா என்ன? 2வது பெண் மூத்தவளையும் தாண்டி சொன்னாள், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்து நீங்கள்தான், பிறகென்ன சொத்து இருக்கிறது என்று கேட்டாள். அவள் திரும்ப திரும்ப சொன்ன சொற்களெல்லாம், அடடா, கோனரிலை விட இவள்தான் தன் மீது கூடுதலாக பாசம் வைத்திருக்கிறாள் போல் இருக்கிறது என்று அரசரை நினைக்க வைத்தது. சரி, 3வது பெண்ணையும் கேட்டுவிடலாம். கண்டிப்பாக அவள் கடைசி பெண், செல்ல பெண், இவர்கள் இருவரையும் விட கூடுதலாகத்தான் பாசம் வைத்திருப்பாள் என்கிற எண்ணத்தில் கார்டிலியாவை அழைத்து, நீ என்னம்மா சொல்லுகிறாய், என் மீது உனக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது என்று கேட்டார். கார்டிலியாவுக்கு தெரியும், தன் அக்காக்கள் 2 பேரும் அளவு கடந்த பொய்யுரைகளைத்தான் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அவள் அறிவாள். ஆகையினாலே நாட்டினுடைய பெரும்பகுதியை பெற வேண்டுமானால் அவர்களை தாண்டி பொய்யாக புனைந்துரைக்க வேண்டும். ஆனால் கார்டிலியாவுக்கு அதற்கு மனம் இசையவில்லை. மிக உண்மையாக எது உண்மையோ அதை மட்டும் சொல்லலாம் என்கிற எண்ணத்திலே சொன்னாள், நீ என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய் என்று அரசர் கேட்டார். ஒரு மகள் தன் தந்தையின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்க வேண்டுமோ அந்த அளவு அனுபவித்திருக்கிறேன். நாட் மோர் அண்ட் நாட் லெஸ் என்று சொன்னாள். அதற்கு மேலும் இல்லை, நெய்தர் மோர் நார் லெஸ், அதற்கு மேலும் இல்லை, அதற்கு கீழும் இல்லை. ஒரு பெண் தந்தையிடம் வைத்திருக்க வேண்டிய அன்பை விட நான் கூடுதலாகவும் அன்பு வைக்கவில்லை. எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்க வேண்டுமோ அதைவிட குறைவாகவும் இல்லை. எவ்வளவு சரியானதோ அந்த அன்பு நான் உங்கள் மீது வைத்திருக்கிறேன் என்று சொன்னபோது அரசருக்கு இது நிறைவு தரவில்லை. அந்த 2 பெண்களும் எப்படி சொன்னார்கள்? இந்த உலகத்தை விட நீங்கள் தான் பெரியவர், என் கணவனை விட, பிள்ளைகளை விட, நாட்டை விட, அரசாட்சியை விட, பட்டம், பதவி, செல்வம், செல்வாக்கு எல்லாவற்றையும் விட அப்பா நீங்கள் தான் பெரியவர் என்றல்லவா அந்த பிள்ளைகள் 2 பேரும் சொன்னார்கள். இவள் என்ன, ஒரு மகள் தந்தை மீது எவ்வளவு பாசம் வைக்க வேண்டுமோ அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாள். இல்லை இல்லை, இவளுக்கு ஒரு அன்பு, பாசம் எதுவும் இல்லை என்று தவறாக முடிவு செய்து நாட்டை 3 பகுதிகளாக இல்லாமல் 2ஆக பிரித்து மூத்த பெண்கள் 2 பேருக்கும் அவர் கொடுத்து விட்டார். 3வது பெண் ஒன்றும் குற்றமில்லை, நாட்டை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், நான் வெளியேறுகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்படுகிற நேரத்தில் தன் தமக்கைகள் இருவரிடத்திலும் கார்டிலியா ஒரே ஒரு வேண்டுகோளைத்தான் வைத்தாள். எனக்கு நாட்டில் ஒரு சிறு பகுதியாவது கொடுங்கள் என்று அவள் கேட்கவில்லை. நீங்களே நாட்டை வைத்து கொள்ளுங்கள், ஒரே ஒரு அன்பான கோரிக்கை இருக்கிறது,
இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய நாட்டை உங்கள் 2 பேருக்கும் அப்பா பிரித்து கொடுத்திருக்கிறார். அதற்காக கூட இல்லை, அவர் நம்மை பெற்ற தந்தை என்கிற காரணத்திற்காக சொல்லுகிறேன், என்றைக்கும் அப்பாவை கைவிட்டு விடாதீர்கள் என்கிற ஒரே ஒரு கோரிக்கையை தான் வைத்துவிட்டு அவள் நாட்டை விட்டு வெளியேறினாள். என்ன நடந்தது? இவருக்கு வயதாகிவிட்டது. கொஞ்ச நாளைக்கு பிறகு மூத்த மகள் வீட்டிலே தங்கியிருக்கிற போது குணரில் சொன்னாள், அப்பா எல்லாம் சரிதான், ஆனால் உங்களுக்கு பாதுகாவலாக 100 பேர் காவலர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இனிமேல் தேவையில்லை, உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதுகாப்பு இனி தேவைப்படாது. அவர்களை தண்டமாக வைத்து கொண்டு நாம் பாதுகாக்க வேண்டியதில்லை. எனவே அவர்களையெல்லாம் அனுப்பிவிடுங்கள், உங்களை மட்டும் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொன்னாள். அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவரால் ஏற்க முடியவில்லை. மன்னராகவே வாழ்ந்தவர், தன்னந்தனியாக அவரால் வாழ முடியாது. உடனே கோபித்து கொண்டு படைகளையும் அழைத்து கொண்டு 2வது மகள் ரீகன் வீட்டுக்கு அவர் போனார். அவர்களை வரவேற்க கூட இல்லை. அவளுக்கு தகவல் வந்துவிட்டது. எங்கே என் மகள், எங்கே என் மருமகன் என்று கேட்டார். 2 பேரும் உள்ளே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள், இப்போது பார்க்க முடியாது, நாளைக்கு சந்திக்கலாம் என்றார்கள். தன்னை சந்திப்பதற்காக தன்னுடைய மகள் நேரம் ஒதுக்குகிறாள் என்கிற கோபம் அவருக்கு உண்மை ஒரு கட்டத்தில் புரிந்தது. அடுத்த நாள் பார்த்தபோது 2வது மகள் சொன்னாள், எல்லாவற்றையும் அக்கா சொல்லிவிட்டாள், நீங்கள் மற்ற படைகளையெல்லாம் அனுப்பிவிட்டு நீங்கள் மட்டும் போய் அவளோடு தங்கி விடுங்கள், அதுதான் நல்லது என்று சொன்னாள். அதாவது இங்கே தங்க வேண்டாம் என்பதை பல்வேறு சொற்களில் அவள் எடுத்து சொன்னாள். இறுதியாக எந்த மகளை அரசர் லியர் புறக்கணித்தாரோ அந்த மகள் காடிலியாதான் அவருக்கு அன்பாக அடைக்கலம் கொடுத்து அவரை தன்னோடு வைத்து கொண்டாள் என்று ஷேக்ஸ்பியர் அந்த நாடகத்திலே கதை சொல்லுவார். சொல்ல வருகிற செய்தி இவ்வளவுதான். உண்மை என்பது அளவாகத்தான் இருக்கும், பொய்யும் புனைவுகளும் தான் மிக பெரிதாக தெரியும். எனவே ஆடம்பரங்களை, அளவு கடந்த பொய் உரைகளை நம்புகிறவர்களுக்கு உண்மை கசக்கத்தான் செய்யும். ஆனால் என்றைக்கும் உண்மைதான் நிலைக்கும். உண்மையாக பேசுகிறவர்களை நம்புங்கள், புனைந்து புனைந்து பேசுகிறவர்களை சந்தேகப்படுங்கள் என்பதுதான் கிங் லியர் நாடகத்தின் மூலம் உலகுக்கு ஷேக்ஸ்பியர் சொல்லிக் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பேரறம் என்று கூற வேண்டும். இன்றைய வேகமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியால் நம் சமூகம் மாறி வருகிறது. மாறி வரும் சமூகத்திற்கேற்ப நம்மை நாமே மாற்றிக்கொள்ள தற்போது உள்ள சில தொழில்நுட்பங்களை அறிந்திருப்பது அவசியமாகிறது. ஆதலால் இன்றைய காலகட்டத்தில் உள்ள அறிவியல் தொழில்நுட்பங்களை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் இதுவரை பிக் டேட்டா என்றால் என்ன, எங்கிருந்து வருகிறது, எந்த வகையான உபகரணங்கள் மூலம் வருகிறது, எந்த வேகத்தில் வருகிறது, வால்யூம், வெலாசிட்டி, வெராசிட்டி, வெரைட்டிங்கிற முறையில் இது எப்படி உலகத்தில் மிக பூதாகரமாக வளர்ந்து வருதுன்னு பார்த்தோம். இதில் ஸ்ட்ரக்சர் டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா பற்றிலாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பிக் டேட்டாவை கையாளுதலில் சிரமங்கள் இருக்க தான் செய்யுது. உதாரணமாக இந்த கொள்ளளவு அதிகமாகிட்டே இருக்கிறனால புதுசாக இடங்களை தேட வேண்டியிருக்கு. இப்போ சமீபத்தில் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து ஓரளவுக்கு கை கொடுத்துருக்கு. ஆனாலும் இது ஒரு சவால் தான். ஆனால் இதில் வரக்கூடிய நன்மைகள்னு பார்த்திங்கன்னா கணக்கில் அடங்காதது. இந்த நன்மைகளை பற்றி நம்ம நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். குறிப்பாக இந்த பிக் டேட்டாவால், இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னால் யாராருக்கெல்லாம் நன்மை இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வாடிக்கையாளர்களுடைய பழக்க வழக்கங்களை ஆய்வு செய்து எந்த வாடிக்கையாளருக்கு எந்த வகையான சேவைகள் தேவை என்பதை புரிந்து கொண்டு நிறுவனங்கள் அந்த சேவைகளை கொடுக்க முடியும். இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலம் வங்கிகள் என்ன பண்ணியிருக்காங்க, தங்களுடைய வாடிக்கையாளருடைய சேவைகளை அவர்கள் எப்படி பார்க்குறாங்க, அவங்களுக்கு இன்னும் என்ன வகையான சேவைகளை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஆராய்ந்து அந்த சேவைகளை தர துவங்கியிருக்காங்க. இதில் ஒருபடி மேலாக கொடுக்கக்கூடிய கடனை எப்படி வசூலிக்கிறது, அல்லது ஏற்கனவே கொடுத்த கடன் எப்படி வசூலாகிருக்கு, இந்த வசூலாகின்ற கடன்
ஒழுங்காக வருமா, இல்லை அது அவங்களுடைய பொருளாதார அல்லது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளின் காரணமாக, இல்லது அவங்க சார்ந்திருக்கின்ற தொழில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையின் காரணமாக அந்த கடனை கட்ட முடியாமல் போகுமா அப்படிங்கிறதெல்லாம் முன்னமையே இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலம் இவங்க அது சம்பந்தமான ஆராய்ச்சி செய்து தங்களுடைய கடன் கொள்கைகளை மாற்றியமைக்க முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பொருட்களை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்கள் நாம் ஏற்கனவே உற்பத்தி செய்திருக்கின்ற பொருட்களை வாடிக்கையாளர்கள் எவ்வாறு அணுகுகிறார்கள், அவர்கள் இந்த பொருட்கள் மீது நாட்டம் கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்பதையெல்லாம் கண்டு புதிதாக பொருட்களை உருவாக்குவதற்கான யுக்திகளை இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸு கொடுத்துருக்கு. அப்புறம் இன்றைக்கி எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு, டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. இருக்கிற டேட்டாக்கெல்லாம் பத்திரமா இருக்கணும். பாதுகாப்பாக அந்த தகவல்கள் இல்லைன்னா நம்முடைய போட்டியாளர்கள் அந்த தகவலை திருடி நம்ம பயன்படுத்தலான்னு இருந்த யுக்தியை அவங்க பயன்படுத்திட்டாங்கன்னா அப்போ இந்த நிறுவனங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படும். அதனால் எல்லா நிறுவனங்களும் தங்களுடைய யுக்திகளை, தங்களுடைய தகவல்களை எல்லாம் பத்திரமா பார்த்துக்கணுன்னு ரொம்ப பயத்தோடு இருக்காங்க. அந்த பயத்தை போக்குறதுக்காக இந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் என்ன பண்ணுது, எப்படி இந்த டேட்டாக்களை பயன்படுத்துறது, எந்தெந்த வகையில் இந்த டேட்டாக்கெல்லாம் தாக்கப்படுது அப்படின்னு ஏற்கனவே ஆராய்ந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட ஒருவருக்கு எந்த மருந்து பொருத்தமாக இருக்கும், சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும், சில பேருக்கு அது ஒவ்வாமையை கொடுக்கும், சிலருக்கு அது பிடிக்காமல் போகலாம், சிலருக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய மருந்துகள் அப்படிங்கிறத ஆராய்ந்து அதுக்கேற்ற மாதிரி பர்சனலைஸ்டு மெடிசன்ஸு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அப்புறம் கார் ஓட்டுறவங்க அல்லது எந்த வாகனமாக இருந்தாலும் வாகனம் ஓட்டுறவங்க, இந்த ஓட்டுநர்கள் எந்த வகையான ஓட்டுநர்கள் அதிகமாக விபத்துக்கு உள்ளாகிறாங்க அல்லது எந்த இடத்துல அந்த விபத்து அதிகமாக நடக்குது, இதெல்லாம் பற்றி ஆராய்ந்து இந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் மூலம், அந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலம் பகுத்தாய்ந்து காப்பீட்டுக் கழகங்கள், இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி இன்சூரன்ஸ் பிரீமியத்தை நிர்ணயிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே வாடிக்கையாளரில் வங்கி வாடிக்கையாளரை பற்றி பார்த்தோம், உற்பத்தி துறையை சார்ந்த வாடிக்கையாளரை பார்த்தோம். சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த அனாலிட்டிக்ஸ் உதவுது. இந்த சிறு வியாபாரிகள் தங்களுடைய பொருட்களை கடையில் கொண்டாந்து நிறுத்துகிறப்ப எங்கு எவ்வளவு எப்படி நிறுத்தணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே இந்த அனாலிட்டிக்ஸ் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு சரியான அளவு நிறுத்துறதுனால தேவையில்லாத முதலீடு முடக்கப்படுவதிலிருந்து காப்பாற்றப்பட்டு தேவையான பொழுது தேவையான பொருட்களை கொண்டு வந்து நிறுத்துகின்ற யுக்தியும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நடவடிக்கைகளெல்லாம் இத்தோடு இல்லாமல் டிஎன்ஏன்னு சொல்லுவோம், நம்ம உடல் கூடு பற்றி ஆராயக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் முன்னே பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி நடத்துறதுன்றா ஒரு ஆராய்ச்சி நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் நடந்திருக்கு. இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க இந்த மருத்துவத்துறையோடு சேர்ந்து இந்த டிஎன்ஏ ஆராய்ச்சியை ஒரு வாரத்தில் முடிச்சிடுறாங்க. எந்த ஜீனுக்கு எந்த வியாதி தாக்கும் அப்படிங்கிற அவங்களால முன்னையே யூகிக்க முடிகிறது. உதாரணமாக சிகப்பு தோல் உள்ளவங்களுக்கு இந்த தோல் வியாதி அதிகமாக தாக்குகின்ற வாய்ப்பு இருக்குது. கருப்பு தோல் உள்ளவங்களுக்கு இந்த தோல் வியாதி கொஞ்சம் குறைவாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லைனா மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் இந்த ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பெருத்த அளவில் வரக்கூடிய வியாதிகள் அதிகமாக இருக்குது. இப்படி அவங்க ஜீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன வகையான வியாதிகள் தாக்கக்கூடும்னு முன்னையே அறிந்து அதற்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வழிகாட்டவும் மருந்துகளை உற்பத்தி செய்யவும் இந்த பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸு பயன்படுது. இப்படி இத்தோடு மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த டெரரிஸ்ட் அட்டாக் அதிகமாக இருக்குது. இந்த தாக்குதல்களிலிருந்து எப்படி நாட்டை, மக்களை, பொருட்களை காப்பாற்றுவது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி செய்கிறாங்க. இந்த ஆராய்ச்சி மூலம் எந்தெந்த பகுதியில் இந்த பயங்கர தாக்குதல்கள் நடக்கக்கூடும்
அப்படிங்கிறத முன்கூட்டியே ஆராய்ந்து ஒரு எச்சரிக்கை மணி அடிக்க முடியுது. அப்புறம் சில நிறுவனங்களில் பொருட்கள் செயலிழந்து போகுதுன்னு வச்சுங்களேன். அந்த செயலிழந்த பொருட்களை எப்படி முன்னமையே நாம் அதுக்கு மாற்று பொருட்களை கொண்டு வரணும் அப்படின்னு நம்மளால் முன்கூட்டியே தீர்மானிக்க முடியுது. குறிப்பாக இந்த டிஜிட்டல் உபகரணங்கள்லாம் எப்போ கால வாரணும்னு சொல்ல முடியாது. அதனால தான் இந்த மர்ஃபி லாங்கிற ஒரு லா என்ன சொல்லுதுன்னா, இந்த உபகரணங்கள் அல்லது இந்த திட்டங்கள்லாம் எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் கால வாரும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக ப்ரொஜெக்டரோட கம்ப்யூட்டரோட ரெடியாக இருப்போம். திடீர்னு அந்த ப்ரொஜெக்டர் வேலை பார்க்காது, மவுஸ் கிளிக் பண்ணாது, கீபோர்டு ஸ்டக்காகி நிற்கும். ஆக இப்படியெல்லாம் ஒவ்வொரு உறவுகள் இது டிஜிட்டல் மட்டும் கிடையாது. உற்பத்தி செய்கின்ற பெரிய பெரிய இயந்திரங்கள் கூட அதனுடைய பாகங்கள் சீக்கிரமாக அல்லது எதிர்பார்ப்பதற்கு முன்னாலேயே செயலிழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படி வாய்ப்பு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே ஆராய்ஞ்சு அந்த நிறுவனங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் செய்ய முடியும் இந்த பிக் டேட்டா அனாலிசிஸ்னால். இப்படி எல்லா துறையிலையும் இந்த பிக் டேட்டா அனாலிசிஸ் பயன்படுது. அது கல்வித்துறையாகட்டும், மருத்துவத்துறையாகட்டும், இல்லது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி துறையாகட்டும் இந்த பயன்பாடு அதிகமாக இருக்குது. இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்ப என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இணையதளத்தை உருவாக்குறீங்க உங்கள் நிறுவனத்துக்கு. அந்த இணையதளத்தினுடைய பக்கங்கள் டைனமிக்காக மாறிக்கிட்டே இருந்தால் தான் வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்ள முடியும். இந்த டைனமிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கோட்பாட்டை கூகுள் நிறுவனம், ஈபே, அமேசான் போன்ற நிறுவனங்கள்லாம் நல்லா பயன்படுத்திட்டாங்க. அப்படி டைனமிக்காக இப்போ நான் கூகுள் சர்ச் பண்ணேன்னா வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் அடிக்கடி பார்க்குறதுனாலையும் இல்லை இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக பார்க்குறதுனாலையும் நான் ஒரு சர்ச்சுன்னு போக ஆரம்பிச்சோன்னா இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தானாகவே உள்ளே வந்து விழும். இப்போ நீங்கள் விளையாட்டு சம்மந்தப்பட்டதில் நீங்கள் ஆர்வம் கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டர்ன் சர்ச் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஏற்கனவே நீங்கள் தேடல்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த தேடல்களுடைய போக்கை பார்த்துட்டு அப்போ நீங்கள் ஒரு விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்டதில் ஆர்வம் கொண்டிருக்கீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுடைய இணையதளத்தில் வந்து விழும். இப்படி இருக்கிறதுனால மிக விரைவாக வியாபாரங்களை பெருக்க முடியும். அப்புறம் விளம்பர நிறுவனங்கள் தங்களுடைய விளம்பரங்களை ஏனோ தானோன்னு செய்ய முடியாது. இன்றைக்கி இருக்கிற போட்டி உலகத்தில் தாங்கள் கொண்டு வர அந்த விளம்பரங்கள் சரியாக நேசிக்கப்படுதா, பார்க்குறாங்களா, இல்லை அதை பார்க்காம விட்டுறாங்களா? சில பேர் பார்ப்பாங்கன்னு அந்த பொருளை வாங்க மாட்டாங்க. அது எதனால் நடக்குது அப்படிங்கிற இந்த ஆராய்ச்சியெல்லாம் இந்த அனலிட்டிக்ஸ் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த விளம்பர நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த புது யுக்திகளை கண்டு விளம்பரங்களை மிக சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் கொண்டு வராங்க. இன்னொன்று முக்கியம், அரசியல்வாதிகள். இந்த பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸு அரசியல்வாதிகளுக்கு மிக மிக உதவி செய்யக்கூடிய ஒன்று. வாக்காளருடைய வாக்கு விகிதம் எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும் அல்லது அதுக்கேற்ற மாதிரி எப்படி நம்முடைய அந்த வாக்குடைய விகிதத்தை நம்ம பக்கம் திருப்ப முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த அனலிட்டிக்ஸ் உதவி பண்ணுது. ஒரு எலெக்ஷன் வருதுன்னா அதுக்கு முன்னாலேயே மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, சூழ்நிலைகள் என்ன வகையில் மாறி இருக்குது, எதை எதிர்பார்க்குறாங்க, போன எலெக்ஷனில் எப்படி அது ஓட்டு போட்டாங்க, இப்போ புதிதாக யாரெல்லாம் ஓட்டு வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ஞ்சு தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்ற முடியும். இது நடந்திருக்கு. உதாரணமாக 2012 அமெரிக்காவில் பிரசிடெண்ட் எலெக்ஷன் நடந்தப்போ ஒபாமா அவர்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. ஆக இந்த பிக் டேட்டா பழைய வகைகளில் நமக்கு உறுதுணையாக இருந்திருக்கு, உதவியாக இருக்குது. எல்லா துறையிலையும் தங்களுடைய உற்பத்தியை பெருக்கிக் கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று சொல்கிறோம். மேலும் இது சம்பந்தப்பட்ட தகவல்களை
வரும் நிகழ்ச்சிகளிலே பார்ப்போம். வணக்கம், நன்றி. நம்முடைய சுற்றுச்சூழலை தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் வைத்துக் கொண்டால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக அமையும். ஆதலால் சுற்றுச்சூழலை எவ்வாறு சிறப்பாக பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். வருகிற 5ஆம் தேதி, ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடுகிறோம். இந்த தினம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் ஒரு முக்கிய தினமாக இருப்பதோடு இல்லாமல் உலகத்தில் அனைத்து தலைவர்களும் விடுகிற ஒரு அறைகூவல் என்னவென்று கேட்டால், நம்முடைய நாட்டை, அதாவது சுற்றுச்சூழலை சிறப்பாக பேணுவதனுடைய காரணமாக பல நல்ல விளைவுகள் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தினத்தை கிட்டத்தட்ட 1972 ஆண்டிலிருந்து உலக ஐக்கிய நாடுகளின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. 1972 ஆண்டு கிட்டத்தட்ட 250 நாடுகள் ஒருங்கிணைந்து செய்த உடன்படிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம பல மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் சுற்றுச்சூழலுக்கு எதிரான எதிர்மறையான சில விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இதில் மக்கள் தங்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தினத்தை ஒவ்வொரு வருடமும் ஜூன் 5ஆம் தேதி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 72வது ஆண்டிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 2016 வரை ஒவ்வொரு வருடமும் ஒரு கருப்பொருளை அடிப்படையாக வைத்து இந்த தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வருடத்தினுடைய கருப்பொருள் என்னவென்று கேட்டால், நம்முடைய வன உயிர்களை பாதுகாக்கிற அந்த சூழ்நிலையில் அதற்கு எதிர்மறையாக செயல்படுகிற, இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த வனவிலங்கு உயிர்களை எந்த அளவிற்கு இன்னைக்கு மக்கள், அதுவும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வியாபார நோக்கத்தோடு அதை அழித்து வருகிற அந்த சூழ்நிலையில் நாம் நம்முடைய வன உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளை வைத்து பார்க்கிற பொழுது அந்தந்த நாட்டில் சில சிறப்பு வாய்ந்த வனவிலங்குகள், வன உயிர்கள், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் விலை மதிக்க முடியாத மருந்துகளை தயாரிக்கின்ற தாவரங்கள், இதை எல்லாமே இன்னைக்கு அழிந்து வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று பார்க்கிற பொழுது, இன்றைக்கு நமக்கு தேவையான சில பொருட்கள் உணவாகவோ மருந்தாகவோ இந்த மாதிரி வன உயிர்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது தவறல்ல. ஏனென்றால் சில நேரங்களில் நம்முடைய மனிதனுக்கு பயன்படுகிற வகையில், நோய்களை குணப்படுத்துகிற வகையில் இந்த வன உயிர்கள் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி இதை ஒரு அதிகமாக அதை பயன்படுத்த வேண்டும், அதிக பொருள் ஈட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் மனிதன் செயல்படுகிற பொழுதுதான் இங்கே பிரச்சனை தோன்றுகிறது. உதாரணமாக இந்தியாவை எடுத்துக்கொண்டால், ஒரு காலத்தில் நம்முடைய நாட்டில் 1,00,000 யானைகள் இருந்தது, காட்டு யானைகள். ஆனால் இன்றைக்கு 27,000 குறைந்திருக்கிறது. ஏன் இந்த குறைபாடு அப்படி என்று பார்க்கிற பொழுது, பொதுவாக யானையினுடைய தந்தம் விலை அதிகமாக உள்ளது. ஆனால்தான் முறைகேடான வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்கள் யானைகளை கொன்று அந்த தந்தத்தை பல இடத்திற்கு அனுப்பி பொருள் ஈட்டுகிற ஒரு முறை வந்ததனுடைய விளைவாக இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிற பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனை என்னவென்று கேட்டால், ஒருபுறம் யானைகளுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அதனுடைய நேரடியான விளைவுகள் என்னவென்று கேட்டால், நம்முடைய வனங்களும் குறைந்து விட்டது. வனங்கள் குறைய குறைய நம்முடைய நாட்டில் பஞ்சம், மழையின்மை இதெல்லாம் உருவாகிற பொழுது நம்மை வாட்டுவது பஞ்சம், பட்டினி. அதனால்தான் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் என்பது ஒரு இடத்தில் தீங்கு ஏற்பட்டால் அது பல இடத்திற்கும் பரவக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதற்காகத்தான்
இந்த மாதிரி வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். அதே மாதிரி புலிகளினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 4000 மேல் இருந்தது, குறைந்து ஒரு 800ஆக குறைந்து இப்பொழுது தான் ஒரு அளவிற்கு பல முயற்சிகளுடைய காரணமாக இன்றைக்கி உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் பார்க்கிற பொழுது, வனங்களில் இருக்கிற உயிர்கள் அது விலங்காக இருக்கலாம், தாவரங்களாக இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் நம்முடைய பொக்கிஷங்கள் என்பதை நாம் மறந்து நமக்கு தேவைக்கு ஏற்ப நாம் அதை பயன்படுத்தி, இல்லை என்றால் அதனுடைய வளர்ச்சியை மேன்மைப்படுத்துவதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வருடம் இந்த தினம் நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. நம்முடைய வன உயிர்களை, ஏன் வன உயிர்கள் என்று குறிப்பிடுகிறேன் என்றால், அது விலங்காக இருக்கலாம், தாவரமாக இருக்கலாம். இவை இரண்டுமே பலவிதமான முக்கியத்துவம் வாய்ந்ததாக நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தாப்புல் இன்றைக்கி கேன்சர் போன்ற, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இன்றைக்கி வருகிற இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லப்படுகிற எந்த வகை, இல்லைன்னா இன்ஃபெக்சிவ் டிசீஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பரவும் தன்மையுடைய நோய்களை எல்லாம், இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தீராத நோய்களை குணப்படுத்துகிற அனைத்து விஷயங்களும் வனத்தில் தான் இருக்கிறது. ஆனால் அதை சரியான முறையில் விஞ்ஞான ரீதியாக தேவைக்கு ஏற்ப அதை பயன்படுத்துகிற உணர்வும் அந்த கொள்கையும் நமக்கு தேவைப்படுகிறது. அதனால்தான் இன்றைக்கி பல சட்டத்திட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எந்த விலங்குகளையும் எளிதாக நாம் பிடிக்க முடியக்கூடாது, அதை தொடக்கூடாது என்ற அளவிற்கு இன்றைக்கி சட்டங்கள் இருந்தால் கூட, ஆனால்தான் இந்த வருடம் மிகவும் தெளிவாக சொல்லியிருப்பது என்னவென்று கேட்டால், முறைகேடான வியாபாரம் செய்கின்ற இந்த முயற்சி பல வன உயிர்களை அழித்து கொண்டிருக்கிறது என்பதற்காகத்தான் இது இந்தியாவில் மட்டுமல்ல பல நாடுகளில், இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அந்தந்த நாட்டில் இருக்கிற சின்னமாக, அந்த நாட்டினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய, தேசத்தினுடைய ஒரு முக்கியமான சின்னமாக இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் கூட அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது, நம்முடைய உயிரினங்களை பாதுகாப்பது நம்முடைய மக்களையே பாதுகாக்க எடுக்கின்ற ஒரு முயற்சி என்பதை புரிந்து கொள்கிற பொழுது, நிச்சயமாக இந்த தினம் நமக்கு ஒரு பெரிய அர்த்தம் நிறைந்ததாக இல்லாமல் நமக்கு பல முயற்சிகளை அதிகமாக, அதுவும் சிறப்பாக இளைஞர்கள் விலங்குகளை நேசிக்கின்ற பழக்கத்தை உண்டாக்க வேண்டும். இன்னும் எளிதாக சொல்ல வேண்டுமென்றால், எந்த விலங்குகளும் மனிதனை தாக்க வேண்டும் என்ற உணர்வு அது கிடையாது. இன்னும் சில நேரங்களில் வனவிலங்குகளை எதிரிகளாக பார்க்கின்ற ஒரு சூழல் கூட நம்முடைய மனநிலையில் இருக்கிறது. அது அல்ல. ஏனென்றால் வனவிலங்குகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கை, அதனுடைய சுற்றுச்சூழல் சிறப்பாக ஆய்கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிற பொழுது நிச்சயமாக நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். வனவிலங்குகள், வன உயிர்கள் நம்முடைய உயிர்களாக இருக்கிறது என்பதை எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நிச்சயமாக அந்த வனத்தில் உள்ள விலங்குகளை நேசிக்கிறவர்களாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் சிறப்பாக இளைஞர்கள் இந்த வனவிலங்குகளை பாதுகாக்கிற, இன்றைக்கு இளைஞர்கள் பல நல்ல விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்திலும் அவர்கள் ஈடுபட்டு வனவிலங்குகளின் பாதுகாவலர்களாக தங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அந்தந்த பகுதியில் இருக்கிற வனவிலங்குகளை, வன உயிர்களை பாதுகாக்கிற முறை அந்தந்த கிராமத்திலும் அல்லது எந்தெந்த இடத்தில் மக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது, அதையும் தாண்டி இந்த மாதிரி முறைகேடான வேட்டையாடுகிற அந்த முறையில் இருப்பவர்களும் அல்லது வேட்டையாடி அதை விற்கின்ற கூடிய ஒரு செயலில் இருப்பவர்களும் நாம் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அதோடு இல்லாமல் நம்முடைய வனவிலங்குகளால் உற்பத்தி செய்கிற பொருட்களை நாம் வாங்கக்கூடாது. அதனால்தான் இன்றைக்கு அதிகமாக தோலால் செய்யப்பட்ட பொருள்களுக்கு இன்றைக்கி தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால்தான் ஒரு காலத்தில் புலி தோலிலும் வேறு ஏதாவது வனவிலங்கு தோலிலும் பல பொருட்கள் செய்வது உண்டு ஆபரணத்திற்காக வேண்டி. ஆனால் அவையெல்லாம் இன்றைக்கி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாமும் அதோடு இணைந்து நம்முடைய இந்த நாளை அருமையாக நம்முடைய வனவிலங்குகளினுடைய பாதுகாப்புக்கு பல திட்டங்களை உருவாக்கி, அதில் அந்தந்த இடங்களில் நாம் திட்டங்களை உருவாக்கி, இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு வேண்கிற உணவையும் தண்ணீரையும் அங்கே நிலைநிறுத்துகிற ஒரு சூழ்நிலைக்கு நாம் உருவாக்கி தர வேண்டும் பொழுது நிச்சயமாக
வனவிலங்குகள் நம்முடைய பொக்கிஷங்களாக நம்முடைய உயிர்களாக இருக்கும். அதன் மூலம் நம்முடைய சுற்றுச்சூழலும் மிகவும் சிறந்ததாக அமையும்.